ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாருஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டிப்ஸும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இல்லைனா ஏதோ ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலில் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட் டிப் நம்ம ஆயில் கேன்லாம் வச்சுருப்போம். அது ரொம்ப பிசுன்னு இருக்கும். அதை ஈஸியான மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் நான் ஆயில் ஊற்றி வைக்கிற தூக்கு தான். இந்த தூக்கெல்லாம் நான் ஆயில் தான் எப்போவுமே ஊற்றி வைப்பேன். இது எப்படி பிசுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். இதை எப்படி க்ளீன் பண்ணுறேங்கிறத மட்டும் பாருங்கள். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அந்த பவுலில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கிறேன். பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா, நம்ம பலகாரத்துக்கெல்லாம் போடுவோம்ல அந்த சோடா தான், வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வினிகர் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக லிக்யூடு, நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு எந்த லிக்யூட் வைக்கிறோமோ அந்த லிக்யூடு நீங்கள் சேர்த்துக்கலாம். லிக்யூட் இல்லாட்டி நீங்கள் சோப்பை கூட கொஞ்சம் சீவி உள்ளே போட்டுக்கலாம். லிக்விட் இல்லாதவங்க சோப்பு கூட போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நான் இன்றைக்கி லிக்விட் என்கிட்ட இருந்தது, அதனால் லிக்விட் சேர்த்துருக்குறேன். லிக்விட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சோடா பூ நமக்கு அந்த எண்ணெய் பிசுப்பை உடனே எடுக்கும். வினிகரும் அப்படி தான், நல்லா எண்ணெய் பிசு சீக்கிரமாக போயிடும். நார் எடுத்துக்கலாம். கம்பி நார் வச்சு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண நம்ம அந்த இந்த பஞ்சு நார் இருக்குல்ல, அதை வச்சே தேய்ச்சிக்கலாம். அதை வச்சு தேய்ச்சிங்கன்னா சீக்கிரமாக போயிடும். எண்ணெய் பிசு எல்லாமே போய் பளபளன்னு ஆகிடும். எப்படி தேய்க்கிறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி ரொம்ப ஸ்டெயின் பண்ணி தேய்க்கணுன்னு அவசியமே இல்லை. அவ்வளோதான். தேய்ச்சி எடுத்திங்கனாலே சூப்பராக பளபளன்னு ஆகிடும். நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு கழுவி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. வினிகர் சேர்த்துருக்குறேன், சோடாப்பு சேர்த்துருக்குறேன், அப்புறம் லிக்யூடு, பாத்திரம் கழுவுற லிக்யூடு, எந்த லிக்யூடுனாலும் ஓகே. அவ்வளோதான். கழுவி வச்சு பாருங்கள் எப்படி பளபளன்னு இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். எண்ணெய் பிசுப்பெல்லாம் போயிடுச்சு, ஈஸியாக போயிடுச்சு பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் எண்ணெய் பாட்டில் எது வேணாலும் சரி இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிப்பு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்ப்போமா? என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க. நெக்ஸ்ட் இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. வெயில் காலம். நம்ம வெயிலில் போகும்போது வாட்டரில் தண்ணி எடுத்துகிட்டு போவோம். கண்டிப்பாக தண்ணி எடுத்துகிட்டு போங்க. தண்ணி எடுக்காமல் போகாதீங்க. இது என்னோடய அட்வைஸ்னாலும் சரி, எதுனாலும் எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு போகிறப்ப அதில் லெமன் ஒரு பீஸ் கட் பண்ணி உள்ளே போட்டு போங்க. உள்ளே போட்டு நீங்கள் அந்த தண்ணி குடிக்கிறப்ப நல்லா எனர்ஜியாகவும் இருக்கும், நல்லா உடம்புக்கு நல்லா கூலிங்காகவும் இருக்கும். இந்த வெயிலுக்கு, அடிக்கிற வெயிலுக்கு, வெயில் காலங்கிறனால கண்டிப்பாக நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போகலாம். தண்ணி எடுத்துகிட்டு போகிறப்ப இந்த ஒரே ஒரு பீஸ் போட்டால் போதும். நிறைய பொண்ணு நர்ஸில் அந்த லைட்டாக அந்த ஃப்ளேவருக்காக தான். அது தண்ணி நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சியை தரும். அதனால் இதை எடுத்துகிட்டு போங்க. ஆனால் கண்டிப்பாக மறக்காமல் வெயிலில் நம்ம வெளியே போகும்போது கண்டிப்பாக தண்ணி எடுத்துகிட்டு போங்க. இது ரொம்ப நல்லது. தண்ணி அப்பப்போ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி நம்ம நிறைய எடுத்துக்கணும். அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் இப்போ கதவுலாம் வீட்டில் கதவு ஒரு மாதிரி சிக்கின மாதிரி இருக்கும். நம்ம கதவு சாத்துறப்ப திறக்கிறப்ப கொயின்னு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வர்றப்ப நம்ம அது அதில் தேங்காய் எண்ணெயோ ஆயிலோ அப்ளை பண்ணுவோம். அப்படி ஆயிலோ தேங்காய் எண்ணெயோ அப்ளை பண்ணுறப்ப அந்த இடமும் நமக்கு அதில் ஒரு மாதிரி பிசுன்னு விழுந்து கீழே கொட்டி அந்த இடமும் வேஸ்ட்டாக போகும். அப்புறம் அந்த கதவுலேயும் அந்த எண்ணெய் ஊறி ஒரு மாதிரி ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்க நான் ஒரு டிப் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சோப்பு நம்ம வேஸ்ட்டாக சோப்பு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, சின்ன சோப்பு, நம்ம சோப்பு யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சோப்பு எடுத்து அதில் நீங்கள் அழகாக தேய்ச்சி விட்டுருங்க. நான் எப்படி தேய்க்கிறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி அந்த துரு பிடிச்சிட்டு கொயின் சவுண்டு ஒரு மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த கதவில் அந்த இதில் மட்டும் நீங்கள் தேய்ச்சி விடுங்க. அப்படி தேய்ச்சி விட்டு பாருங்கள். நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க சோப்பை. அவ்வளோதாங்க. இனி அந்த சவுண்டே வராது. சூப்பராக கதவு திறக்க மூட கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சோப்பே போதும், ஆயில் போடணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் எதுவும் போட தேவையில்லை, சோப்பே போதும். நம்ம தூக்கி போடுற சோப்பை வச்சு இந்த மாதிரி கதவை சரி பண்ணிடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் ஒன்று பார்ப்போமா?
நெக்ஸ்ட் இப்போ வந்து நமக்கு வந்து முடி வந்து ரொம்ப ஷைனிங் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக ஸ்கின் இருக்குதா, ட்ரை கேராக இருக்குதா, ரொம்ப வருத்தப்படாதீங்க. நான் சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஷைனிங்காக பளபளன்னு முடி ஆகிடும். நல்லா முடியும் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். வெடிக்கிறது வளர்றது கூட சூப்பராக வளரும். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஆளி விதைன்னு சொல்லுவாங்க. அது வந்து பிளாக் சீட்ஸ்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சிக்கிங்க. ரொம்ப கெட்டியும் இல்லாமல் ரொம்ப கொல கொலன்னு இல்லாமல் கொஞ்சம் மீடியமான சைஸில் நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் தான் போட்டேன். 2 ஸ்பூன் போதும். நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. என்னோடய இதுக்கு வந்து ஓரளவுக்கு நிறையவே முடி இருக்குது. அதுக்கே 2 ஸ்பூனே போதும். அதை எடுத்துருக்கேன் பாருங்கள். நல்லா கொதித்ததும் அது வந்து ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி வரும், கொல கொலன்னு. அதை பார்த்தாலே நமக்கு தெரியும். அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் போதே வடிகட்டிடுங்க. அப்புறம் நீங்கள் ஆற விட்டு வடிகட்டினீங்கன்னா அந்த சீட்ஸும் அந்த ஜெல்லும் ஒன்றாயிடும், நமக்கு மிக்ஸ் ஆகிடும். அதை வந்து பிரித்து எடுக்க முடியாது. அதனால் சூடாக இருக்கும்போது நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஜெல்லு ரெடி ஆயிடுச்சு. அதுதான் இதை நல்லா ஆற வச்சுட்டு ஆறின பிறகு நம்ம வந்து கேரில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே நார்மலாக என்ன ஷாம்பு தேய்ச்சி குளிப்பீங்களோ அதை தேய்ச்சி குளிங்க. கூந்தல் வந்து நல்லா அவ்வளோ ஷைனிங்காக ட்ரை இல்லாமல் இருக்கும். ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க அவங்களாம் சூப்பராக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், ஸ்ட்ரெயிட்னிங்காக கூட ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்களேன், உங்கள் முடியே ஸ்ட்ரெயிட்னிங் ஆகிடும். நம்ம முடி சுருக்கமெல்லாம் என்ன ஷாம்பு தேய்ச்சி குளிப்பீங்களோ அதை தேய்ச்சி குளிங்க. கூந்தல் வந்து நல்லா அவ்வளோ ஷைனிங்காக ட்ரை இல்லாமல் இருக்கும். ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க அவங்களாம் சூப்பராக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், ஸ்ட்ரெயிட்னிங்காக கூட ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்களேன், உங்கள் முடியே ஸ்ட்ரெயிட்னிங் ஆகிடும். நம்ம முடி சுருட்ட முடி இல்லாமல் நல்லா நீட்டாகிடும். முடி கொட்டுற பிரச்சனையும் நிற்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக 10 நிமிஷம் விடுங்க போதும். அப்புறம் வந்து நீங்கள் என்ன ஷாம்போ என்ன எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை தேய்ச்சி குளிச்சிக்கலாம். நாட்டு மருந்தில் கடையில் கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வந்து குழம்புக்கெலாம் திடீர்னு புளி ஊற வைக்க மறந்துருப்போம். அந்த டைமில் வந்து டக்குன்னு நமக்கு ஒரு 5 செகண்டில் தேவைப்படும், 2 நிமிஷத்தில். அப்படிங்கிறப்ப புளி ஊறவே ஊறாது. அதுக்கு வந்து கொஞ்சமாக புளி எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு, கல்லுப்போ சால்ட்டுப்போ எந்த உப்புனாலும் சரி, அந்த உப்பை சேர்த்து நீங்கள் கரைச்சி எடுத்திங்கன்னா புளி சூப்பராக கரைஞ்சி வந்துடும். புளியும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. நமக்கு வந்து 2 நிமிஷத்தில் புளி கரைசலும் ரெடி ஆகிடும். நான் அதுக்கு வந்து கொஞ்சமாக புளி ஊற வச்சுட்டேன். அவ்வளோதான். எனக்கு வந்து 2 நிமிஷம் தேவைப்படுது. அதனால் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த உப்புனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பசைஞ்சு எடுங்க. அவ்வளோதான், சூப்பராக எல்லா புளி கரைசலுமே வந்துடும். நமக்கு புளியும் வேஸ்ட்டாக போகாது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து புளி சாதம், லெமன் சாதம், அந்த மாதிரி கிளறுன சாதம் செய்கிறப்ப நமக்கு வந்து சோறு எப்படினாலும் நம்ம கொஞ்ச நேரம் ஏமாந்து விட்டுட்டோம்னா அப்படியே குழஞ்சிரும். சாப்பாடு வடிச்சிட்டு நம்ம எடுத்து பார்க்குறப்ப ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடும். அந்த மாதிரி நம்ம இருக்கிறப்ப புளி சாதமும் லெமன் சாதமும் செஞ்சால் அது வந்து பார்க்கவும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் ஒரு மாதிரி இருக்கும். அப்படி நம்ம வந்து புளி சாதமும் லெமன் சாதமும் செய்கிறப்ப நீங்கள் சோறு வடிக்கிறப்ப அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் லெமன்ஸ் மட்டும் புழிஞ்சு விடுங்க. லெமனை புழிஞ்சு விட்டு அப்புறம் நீங்கள் வடித்து பாருங்கள். நீங்கள் குழைய விட்டால் கூட அப்புறமா தேறிடும். அதுக்காக வந்து லெமன் சாறு ஊற்றுனதும் சாப்பாடு புளிக்குமோன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் தான் சேர்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த புளிப்பு தன்மைலாம் வரவே வராது. நீங்கள் எந்த அரிசினாலும் சேர்க்கலாம். பாசுமதி ரைஸோ, சாப்பாடு பச்சரிசி, எந்த அரிசினாலும் சரி, நீங்கள் லெமன் சாதம் புளி சாதம் செய்கிறப்ப கண்டிப்பாக இதை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. டேஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோடய டிப்ஸு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு டிப்ஸு அவங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு யூஸ் ஆகலையோ இல்லையோ அவங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக சின்ன நான் சொன்னது வந்து சின்ன டிப்ஸ் தான். அதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகலாம்.
அதனால் யாருக்கா ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.